ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம கடைசி காலங்களில் நடக்க வேண்டிய தீர்க்க தரிசனங்களை குறித்து பார்க்க போகிறோம். வேதாகமத்தில் இயேசு கிறிஸ்துவை குறித்த தீர்க்க தரிசனங்கள் அவருடைய முதலாம் வருகையில் நிறைய நிறைவேறினது. இன்னும் நிறைவேறப்படாத தீர்க்க தரிசனங்களும் நிறைய இருக்குது. அடுத்ததாக தேவனுடைய கால வரிசையில் நிறைவேறப்பட வேண்டிய மிக முக்கிய தீர்க்க தரிசனம் இயேசு கிறிஸ்துவின் ரகசிய வருகை. இந்த ரகசிய வருகை அப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வானங்கள் மேல வந்து அவருடைய மனவாட்டியாகிய சபையை, அதாவது பெந்தேகோஸ்தே நாள்ல இருந்து அந்த நாள் வரைக்கும் கிறிஸ்துவுக்குள்ளாக மரித்த விசுவாசிகள் மற்றும் உயிரோட இருக்கிற அவருடைய விசுவாசிகளை அவருடைய கூட அவர் எடுத்துக்கொள்வார். எடுத்துக்கொள்ளப்பட்ட அவருடைய சபை பரலோகத்துல கிறிஸ்துவின் நியாயாசனத்துக்கு முன்பாக நின்று அவங்களோட செய்கைக்கு தக்கதாக நியாயம் தீர்க்கப்படுவாங்க. இந்த நியாய தீர்ப்பு பாவம் மற்றும் அதற்கான தண்டனைக்கான நியாய தீர்ப்பு இல்ல. இந்த நியாய தீர்ப்புல விசுவாசிகள் அவங்களோட செய்கைகளுக்கு தக்கதாக நியாயம் தீர்க்கப்பட்டு வெகுமதிகள் அல்லது கிரீடங்களை பெற்றுக் கொள்வார்கள். கிறிஸ்துவோட சபையை எடுத்துக்கொண்டு அவருடைய விசுவாசிகளுக்கு வெகுமதிகளை அளிப்பதை கிறிஸ்தவன் நாள் என்று வேதாகமத்துல சொல்லப்பட்டிருக்கு. கிறிஸ்தவன் நாளை குறித்து வேதாகமத்துல பிலிப்பியர் 1 3 முதல் 6 வசனங்கள்லயும், பிலிப்பியர் 2 14 முதல் 16 வசனங்கள்லயும், 1 கொரிந்தியர் 1 4 முதல் 8 வசனங்கள்லயும் சொல்லப்பட்டிருக்கு. ஆனா பூமியில அவருடைய மனவாட்டியாக சபை எடுத்துக்கொள்ளப்பட்டதுக்கு அப்புறம் பரிசுத்த ஆவியானவர் அது வரைக்கும் தடை செய்திருந்த கேட்டின் மகனாகிய அந்த கிறிஸ்து வெளிப்படுவான். அந்த கிறிஸ்து 7 வருடம் இந்த உலகத்துல ஆட்சி செய்வான். அந்த கிறிஸ்து அவனுடைய ஆட்சியின் ஆரம்பத்துல அவன் யூதர்களோட சமாதான உடன்படிக்கை செய்து எருசலேம் தேவாலயத்தையும் திரும்ப கட்டுவான். யூதர்கள் அந்த கிறிஸ்துவை மேசியான்னு நம்பி ஏமாந்து போவாங்க. அவன் எருசலேம் தேவாலயத்தின் பரிசுத்த ஸ்தலத்துல அவனை தேவனாக காண்பிக்கும் போது அவன் மேசியா அல்ல, அந்த கிறிஸ்துவன்னு யூதர்கள் அறிந்து கொள்வாங்க. அப்ப அந்த கிறிஸ்து அவன் யூதர்களோட செய்த சமாதான உடன்படிக்கையை முறித்து போட்டு யூதர்களை மகா கொடிய வேதனைக்குட்படுத்துவான். அப்போதான் யூதர்கள் உண்மையான மேசியாவாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வாங்க. முழு யூதர்களும் ரட்சிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்துவை நோக்கி கூப்பிடும் போது இயேசு கிறிஸ்து அந்த கிறிஸ்துவை அழித்து அவருடைய ராஜ்யத்தை ஸ்தாபிக்க அவர் ராஜாவா இந்த பூமிக்கு திரும்ப வருவார். அவர் வல்லமையோடும் மிகுந்த மகிமையோடும் வானத்தின் மேகங்கள் மேல வருகிறத பூமியில் உள்ள சகல கோத்திரத்தாரும் கண்டு புலம்புவார்கள். வல்லபாய் தொனிக்கும் எக்கால சத்தத்தோட அவர் அவருடைய தூதர்கள் அனுப்பி அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்களை 4 திசையிலுமிருந்து கூட்டி சேர்ப்பார். அப்போ அந்த கிறிஸ்துவும் அவருடைய சேனைகளும் இயேசு கிறிஸ்துவோடும் அவருடைய சேனைகளோடும் கூட யுத்தம் பண்றதுக்காக அர்மகெதோன் என்கிற இடத்துல கூடி வருவாங்க. அந்த யுத்தத்துல அந்த கிறிஸ்து தோற்கடிக்கப்படுவான். அந்த கிறிஸ்துவும் அவனோடு கூட சேர்ந்து ஜனங்களை மோசம் போக்கின கள்ள தீர்க்கதரிசியும் கூட பிடிக்கப்படுவான். அப்போதான் முதலா அக்னி கடலாகிய நித்திய நரகம் திறக்கப்படும். அக்னி கடலிலே முதலாவதா தள்ளப்படுறவங்க அந்த கிறிஸ்துவும் கள்ள தீர்க்கதரிசியும் தான். அவங்க 2 பேரும் கந்தகம் எரிகிற அக்னி கடலிலே உயிரோட தள்ளப்படுவார்கள். இயேசு கிறிஸ்துவின் மனவாட்டியாகிய சபை அவருடைய ரகசிய வருகையில உயிர் தெழுந்ததை நம்ம பார்த்தோம். அவருடைய பகிரங்க 2ஆம் வருகையிலே பழைய ஏற்பாட்டு காலத்துல மரித்த விசுவாசிகளும் உபத்திரவ காலத்துல மரித்த விசுவாசிகளும் கூட உயிர்த்தெழுப்பப்படுவாங்க. இதுதான் முதலாம் உயிர்த்தெழுதலின் வரிசை. இந்த வரிசையில முதலாவது இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்துவின் ரகசிய வருகையிலே அவருடைய மனவாட்டியாகிய சபை, அவருடைய 2ஆம் வருகையிலே பழைய ஏற்பாட்டு விசுவாசிகள் மற்றும் உபத்திரவ காலத்து விசுவாசிகள். இந்த முதலாம் உயிர்த்தெழுதல் வரிசையில் பங்கடைகிறவங்க பாக்கியவான்கள். அவங்க மேல 2ஆம் மரணத்துக்கு அதிகாரம் இல்லை. அப்போ தேசங்களின் நியாய தீர்ப்பு அல்லது வெள்ளாடு செம்மறியாடு நியாய தீர்ப்பு இந்த பூமியில நடைபெறும். இந்த வெள்ளாடு செம்மறியாடு நியாய தீர்ப்பை பற்றி விரிவாக மத்தேயு 25 31 46 வசனம் வரைக்கும் விரிவா சொல்லப்பட்டிருக்கு. இந்த நியாய தீர்ப்புல உபத்திரவ காலத்தின் முடிவுல உயிரோட இருக்கிற ஜனங்கள் எல்லாரும் நியாய தீர்க்கப்படுவாங்க. செம்மறி ஆடுகளாக கர்த்தரால பிரிக்கப்பட்ட ஜனங்கள் கர்த்தருடைய 1000 வருட அரசாட்சிக்குள்ளாடி மாம்சீகமா பிரவேசிப்பாங்க. இதுக்கப்புறம் இயேசு கிறிஸ்துவின் 1000 வருட அரசாட்சி இந்த உலகத்துக்குள்ளாடி நடைபெறும். இந்த 1000 வருடமும் சாத்தான் ஜனங்களை மோசம் போக்காதபடி அவன் பாதாளத்திலே தள்ளப்பட்டு கட்டப்பட்டிருப்பான். இப்ப கர்த்தருடைய 1000 வருட அரசாட்சியில மாம்சீகமா செம்மறி ஆடுகளா பிரிக்கப்பட்ட ஜனங்களும் அதோட உயிர்த்தெழுந்து மறுரூபமாக்கப்பட்ட பழைய ஏற்பாட்டு காலத்துல இருந்து உபத்திரவ காலம் வரைக்குமான எல்லா விசுவாசிகளும் கூட ஆவிக்குரிய சரீரத்தோட இயேசுவோடு அரசாள்வாங்க. கர்த்தருடைய 1000 வருட அரசாட்சியில இஸ்ரவேல் தேசத்துக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கப்படும். அப்போ இஸ்ரவேல் யூதான தேசங்கள் பிரிந்திருக்காமல் 2 தேசங்களும் ஒன்றாக்கப்படும். எருசலேம் உலகின் அரசியல் மையமாக இருக்கும். இயேசு கிறிஸ்துவின் ஆட்சி நீதியும் சத்தியமுமா இருக்கும். கர்த்தருடைய அரசாட்சியில பூமிக்குள்ள சமாதானம் நிலைத்திருக்கும். அப்போ ஓநாய் ஆட்டுக்குட்டியோடைய தங்கும், புலி வெள்ளாட்டு குட்டிகளோட படுத்துக்கொள்ளும், கன்றுக்குட்டியும் பாலசிங்கமும் காளையும் ஒருமித்திருக்கும். ஒரு சிறுவன் அவைகளை நடத்துவான். பசுவும் கரடியும் கூடைமையும் அவைகளின் குட்டிகள் ஒருமித்து படுத்துக்கொள்ளும். சிங்கம் மாட்டை போல வைக்கோல் தின்னும். பால் மறந்த பிள்ளை கட்டுவிரியன் புற்றிலே தன் கையை வைக்கும். இப்படி பூமியில சமாதானமான ஆட்சி நடைபெறும்.
மனிதனுடைய ஆயுச நாட்களும் கூட நீட்டிக்கப்படும். ஜனங்கள் யாருமே இள வயதுல மறிக்க மாட்டாங்க. 100 வயது சென்று மறிக்கிறவனும் வாலிபன் என்று எண்ணப்படுவான். கர்த்தருடைய 1000 வருட அரசாட்சி ஜனங்களுக்கு சமாதானம், சந்தோஷம் மற்றும் ஆறுதல் அளிக்கக்கூடியதா இருக்கும். இந்த 1000 வருட அரசாட்சியின் முடிவுல கொஞ்ச காலம் சாத்தான் கட்டவிழ்க்கப்படுவான். அப்போ அவன் வஞ்சகத்தால நிறைய மனிதர்களை மோசம் போக்கி திரும்பவும் கர்த்தருடைய யுத்தம் பண்றதுக்காக வருவான். அவர்களுடைய தொகை கடற்கரை மணலத்தனையா இருக்கும். அவர்கள் பூமி எங்கும் பரம்பி பரிசுத்தவான்களுடைய பாளையத்தையும் எருசலேம் நகரத்தையும் வளைந்து கொள்வாங்க. அப்போ தேவனால் வானத்திலிருந்து அக்கினி இறங்கி அவர்களை பட்சித்து போடும். ஜனங்களை மோசம் போக்கின பிசாசானவன் பிடிக்கப்பட்டு அந்த கிறிஸ்துவும் கள்ள தீர்க்கதரிசியும் இருக்கிற அக்கினி கந்தகமான கடலிலே தள்ளப்படுவார். அந்த அக்கினி கடலிலே அவர்கள் இரவும் பகலும் சதா காலங்களிலும் நித்திய நித்தியமாய் வாதிக்கப்படுவார்கள். அப்போ கர்த்தருடைய சமூகத்திலிருந்து வானமும் பூமியும் மடமட என்று அகன்று போய்விடும். பூதங்கள் வெந்து உருகி போகும். பூமியும் அதில் உள்ள கிரியைகளும் எரிந்து அழிந்து போகும். நம்ம பார்க்கிற இந்த வானத்துக்கும் பூமிக்கும் அதுக்கப்புறம் இடம் இல்லை. இந்த பழைய பூமி காணப்படாமலே போகும். அதுக்கப்புறமா கடைசி நியாய தீர்ப்பாகிய வெள்ளை சிங்காசன நியாய தீர்ப்பு நடைபெறும். கர்த்தர் பெரிய வெள்ளை சிங்காசனத்தின் மேல உட்கார்ந்திருப்பார். அப்போ ஆதாம் ஏவாள் காலத்திலிருந்து 1000 வருட அரசாட்சியின் காலம் வரைக்கும் கர்த்தரை ஏற்றுக்கொள்ளாமலும் அவருக்கு கீழ்ப்படியாமலும் மரித்த அவிசுவாசிகள் ஒவ்வொருத்தரும் உயிர்த்தெழுப்பப்படுவாங்க. இதுதான் 2ஆம் உயிர்த்தெழுதல். இந்த 2ஆம் உயிர்த்தெழுதல்ல பங்கு பெறுகிறவங்களுக்கு ஐயோ! சமுத்திரம் அதில் உள்ள மரித்தோரை ஒப்புவிக்கும். மரணமும் பாதாளமும் அவைகளில் உள்ள மரித்தோரை ஒப்புவிக்கும். ஒவ்வொரு அவிசுவாசியும் அவங்களோட கிரியைகளின்படி நியாய தீர்ப்படைவார்கள். அப்போ மரணமும் பாதாளமும் அக்கினி கடலிலே தள்ளப்படும். ஜீவ புஸ்தகத்திலே பேர் எழுதப்படாதவன் எவனோ அவன் அக்கினி கடலிலே தள்ளப்படுவான். இது 2ஆம் மரணம். இது நித்திய மரணமும் கூட. கர்த்தருடைய ஜீவ புஸ்தகத்திலே பேர் எழுதப்படாதவன் எவனோ அவன் நித்திய நித்தியமாய் அக்கினி கடலிலே வாதிக்கப்படுவான். இதுக்கப்புறமா கர்த்தர் புதிய வானத்தையும் புதிய பூமியையும் உண்டாக்குகிறார். முந்தின வானமும் முந்தின பூமியும் ஒளிந்து போயின. புதிய எருசலேம் புருஷனுக்காக அலங்கரிக்கப்பட்ட மணவாட்டியை போல தேவனிடத்திலிருந்து பரலோகத்தை விட்டு இறங்கும். அதிலே கர்த்தருடைய விசுவாசிகள் ஒவ்வொருத்தரும் அவருடனே கூட நித்திய நித்தியமாய் வாசம் பண்ணுவார்கள். தேவன் மனுஷர்களிடத்தில் வாசமா இருப்பார். தேவன் தாமே அவர்களுடைய கூட இருந்து அவர்களுடைய தேவனாயிருப்பார். அவருடைய கண்ணீர் யாவையும் தேவன் துடைப்பார். இனி மரணமும் இல்லை, துக்கமும் இல்லை, அலறுதலும் இல்லை, வருத்தமும் இல்லை. முந்தினவைகள் எல்லாம் ஒளிந்து போயின. அந்த பரிசுத்த நகரத்துக்கு வெளிச்சம் கொடுக்க சூரியனும் சந்திரனும் தேவையில்லை. தேவனுடைய மகிமையே அதை பிரகாசிப்பிக்கும். ஆட்டுக்குட்டியானவரே அதற்கு விளக்கு. தீட்டுள்ள எதுவும் அதுல பிரவேசிப்பதில்லை. ஆட்டுக்குட்டியானவரின் ஜீவ புத்தகத்தில் எழுதப்பட்டவர்கள் மட்டும் அதிலே பிரவேசிப்பார்கள். அவர்கள் அதிலே சதா காலங்களிலும் அரசாடுவார்கள். இதுதான் தேவனுடைய கால வரிசையிலே இனிமேல் நடக்க போகிற காரியங்கள். இந்த கால வரிசையை திரும்ப ஒரு வாட்டி பார்க்கலாம். முதலாவதா ரகசிய வருகை, அப்புறமா அந்த கிறிஸ்துவன் 7 வருட உபத்திரவ காலம், அதுக்கப்புறமா இயேசு கிறிஸ்துவன் பகிரங்க 2ஆம் வருகை, அதுக்கப்புறமா கிறிஸ்துவன் 1000 வருட அரசாட்சி, அதுக்கப்புறமா வெள்ளை சிங்காசன நியாய தீர்ப்பு, அதுக்கப்புறமா புதிய வானம் புதிய பூமி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னும் அடுத்த பைபிள் ஸ்டோரியில் சந்திக்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.